இப்படிப்பட்ட டிஸ்கஷன் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது, சத்தியத்திற்கு நல்லது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மிகவும் நல்லது. அதனால் நம்ம டயத்தை இது பண்ண வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவர் பிரதர் கேட்டது, ஹுசைன் அலி என்னிடத்தில் கேட்டது, குரான்லே ஈசா தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க கேட்டார். அவர் குரானிலிருந்து தான் வசனத்தை சொல்ல போகிறோம். குரான் 4ஆம் அதிகாரம் 171ஆம் வசனம் குறிச்சிங்க நம்மாட்களும். 4ஆம் அதிகாரம் 171ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரியமின் மகன் ஈசா என்னும் மசூக் அல்லாவின் தூதரும் அவரது கட்டளையாவார். அக்கட்டளையை, கட்டளை என்றால் வேர்ட் ஆஃப் வேர்ட் ஆர் லா, அக்கட்டளையை அவன் மரியமிடம் போட்டான். அல்லாஹ்வுடைய வார்த்தை மரியமுடைய கருப்பைக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னொன்று குரான் 19 முதல் 21 வசனத்தில், கன்னி கர்ப்பவதியானால் அல்லாஹ் தன் வார்த்தையை மரியமிடம் போட்டதால், அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை மரியத்திடம் போட்டதனாலே கன்னி கர்ப்பவதியானால் போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, குரான் 4ஆம் அதிகாரம் 171 வாச்சன்ல அதையே மறுபடியும் சொல்றேன் பாருங்க. மரியமின் மகன் ஈசா என்னும் மசூக் அல்லாவின் தூதரும் அவனது கட்டளையாவார். அக்கட்டளையை அவன் மரியமிடம் போட்டான், அவனது உயிரும் ஆவார். அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஈசா நபிதான், அல்லாஹ்வுடைய உயிரும் ஈசா நபிதான். அடுத்தது குரான் 66:12 எழுதப்பட்டிருக்கிறது, இம்ரானின் மகள் மரியம் தமது கற்பை காத்து கொண்டார், அவரிடம் நமது உயிரை ஊதினோம். ஆக அல்லாஹ்வுடைய உயிர் ஈசா நபி. குரான் 21:91 சொல்லப்பட்டிருக்கிறது, தனது கற்பை காத்து கொண்ட பெண்ணிடம் நமக்குரிய உயிரை ஊதினோம். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தையும், வார்த்தை என்று சொன்னால் அவர்தான் அல்லாஹ். ஆக அல்லாஹ்வே ஈசாவாய் வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய வார்த்தையே ஈசாவாக வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய உயிரே ஈசாவாக வந்து விட்டது. அதனாலே ஈசா நிச்சயமாய் தேவன்தான். தனியாக உருவாக்கப்பட்டிருந்தால் சிருஷ்டிக்கப்பட்டவராக இருக்கலாம். தனியாக உருவாக்கப்படவில்லை. அவருடைய வார்த்தையே அப்படியே கன்னியுடைய மரியத்தினுடைய கற்பப்பையிலே வைக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை. ஆக அல்லாஹ்வுடைய வார்த்தை ஈசா நபியாய் மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய உயிர் ஈசா நபியாய் மாறிவிட்டது. அதனாலே நிச்சயமாய் எங்களுடைய நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அப்ப தேவனோடு இருந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தையாகிய தேவன் மனிதனாய் வந்தார் என்று எங்களுடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குரானிலும் சொல்லப்பட்டபடி அல்லாஹ்வின் வார்த்தையே ஈசா நபியாய் வந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவரே தேவனின் ஜீவனாய் இருக்கிறார் என்று எங்களுடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. நானே பிதாவுடைய நித்திய ஜீவன் என் மூலமாய் வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே தேவனுடைய ஜீவனாய் ஈசா இருக்கிறார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ற தெய்வத்தின், அல்லாஹ் என்பவரை தெய்வமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நீங்க இந்த அல்லாஹ் என்ற தெய்வத்தினுடைய வார்த்தையாய் இருக்கிறார், அதனால இவர் தெய்வம்தான். அந்த தெய்வத்தினுடைய உயிராய் இருக்கிறார், அதனாலே ஈசா தெய்வம்தான் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க சொல்லுங்க பதில். வந்து சொல்லுவதாக குரானில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், தம்முடைய உயிரை நாம் ஊதினோம், என்னுடைய வார்த்தை ஆவார், என்னுடைய உயிர் என்றெல்லாம் குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தைக்கு வந்து நேரடியாக தேவன் என்ற அர்த்தத்தில் இல்லை. இப்ப நீங்க காட்டின ஆதாரம், அதாவது இயேசு வந்து தேவன் தான், இயேசு வந்து வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்று சொல்லும் பொழுது நேரடியாக குரான்ல வந்து இயேசுதான் தேவன் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இருக்குமான்னு நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் அல்லாஹ்வுடைய உயிர் என்றும் இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது தேவன் தான் இது குறிப்பிடுது என்று நீங்கள் சொல்றீங்க. குரானை பொறுத்த வரைக்கும் இந்த தேவன் என்று சொல்லக்கூடிய இந்த அர்த்தம், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த அர்த்தம் எல்லாம் தேவன் என்ற வார்த்தையில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா, குரானில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் குரான் அப்படி சொல்லல. அந்த வார்த்தை என்பதற்கு என்ன அர்த்தம்?
உயிர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் இந்த பூமியில படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதெல்லாம் ஒரு ஆண் பெண்ணை கொண்டு, ஒரு ஆணுடைய விந்து துளியில இருந்து, உயிர் அணுக்கள்ல இருந்து பெண்ணுடைய சினை முட்டைக்குள் செலுத்தி அதன் பிறகுதான் இந்த மனித சமுதாயம் பல்கி பெருகி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கின்றது. ஆனால் ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய ஒரு பெரிய அற்புதமாக தன்னுடைய கட்டளையின் மூலமாக, மற்றொரு வசனத்தில் எப்படி வரும் என்று சொன்னால், ஆதமுக்கு உதாரணம் ஈசா ஆவார். ஆதம் நபியும் ஈசா நபியும் மட்டும் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல இரண்டு பேரும் சமம். என்ன அடிப்படையில் என்று சொன்னால், மற்ற எல்லாரும் எப்படி உருவானார்களோ அது மாதிரி இவர்கள் உருவாக்கப்படவில்லை. அல்லாஹ்விடமிருந்து ஆகு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளையின் மூலமாக உருவாக்கப்பட்டவங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலமாக, அந்த வார்த்தை அந்த கட்டளையின் மூலமாக ஒரு கரு உருவாக்கப்பட்டு ஈசா நபியை பெற்றெடுத்தார்கள். எந்த ஆண் எடுத்து அவர்கள் தவறாக போகவும் இல்லை, அவர்கள் திருமணம் முடிக்கவும் இல்லை. எந்த ஆணும் தீண்டாத நிலையில் இறைவன் தன்னுடைய கட்டளையின் மூலமாக அற்புதமாக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் குர்ஆன் பேசுகின்றது. அதைதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வார்த்தை, என்னுடைய உயிர் என்று ஈசா நபி சொல்வதற்கு என்ன காரணம்? எந்த ஆண் துணையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணத்தினால் உருவாகி இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நம்ம இதுக்கு என்ன சொல்றோம்? குர்ஆனே தெள்ள தெளிவாக அப்படிதான் சொல்லுது. நீங்கள் இந்த ஆதாரத்தை வைத்து தேவன் என்று முடிவு பண்ணுவதா இருந்தால், குர்ஆனுடைய இன்னும் சில வசனங்கள் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இயேசுவை பற்றியும் மரியம் மேரியை பற்றியும் குர்ஆன் சொல்கின்றது. இவர்கள் இரண்டு பேரையும் சிலர் தேவன் என்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய உயிர்னு சொல்லி இந்த வசனங்களை மாத்திரம் பார்த்து நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு இறைவன் பதிலளிக்கிறான். இது எங்க இருக்குன்னு சொன்னால் 5வது அத்தியாயம் 75வது வசனம். மரியமனுடைய மகன் இயேசு தூதரை தவிர வேறு இல்லை. அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அவரது தாயார் உண்மையாளர். அவ்விருவரும் உணவு உண்போராக இருக்கிறார்களே, சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் தேவன் சொல்றீங்க, கடவுள்னு சொல்றீங்க, அவர்கள் உண்ணக்கூடவர்களாக இருக்கிறார்களே, இது உங்களுக்கு போதாதா என்று ஒரு வசனத்துல அவர்கள் தேவன் இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கின்றது. அதே மாதிரி இறைவனுக்கு மகனாகவும் இதை நினைக்கிறார்கள். இறைவனுடைய மகன் என்றும் இந்த மாதிரியான வசனங்களை வைத்து, ஏனால் இறைவன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இறைவனுடைய வசனங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக்கப்பட்ட வசனங்களும் இருக்கிறது, இரண்டுக்கு அர்த்தம் தரக்கூடிய வசனங்களும் இருக்கின்றது. யாருடைய உள்ளங்கள்ல நோய் இருக்கிறதோ அவர்கள், குர்ஆனுடைய வசனம் நான் சொல்றது, அவர்கள் அந்த தவறான அர்த்தங்களை கொண்டு அந்த வசனங்களை கோணலாக சித்தரிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில இந்த வசனங்களை மட்டும் நான் முடிவு செய்யக்கூடாதுங்கிறது நான் இந்த ஆதாரத்தை சொல்றேன். எந்த பிள்ளையையும் ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹுக்கு தகுதியானது என்று. அதே 19வது அத்தியாயம் 35வது வசனம். அவன் முடிவெடுத்தால் ஆகு என்று அதற்கு கூறுவான், உடனே அது ஆயிரும். அல்லாஹ் பிள்ளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தகுதிக்கு உரிமையானது கிடையாது, அல்லாஹுக்கு தகுதியானது கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் கட்டளையிட்டால் ஆகு என்று சொன்னாலே போதும், அது ஆயிரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஈசாவை இறைவனுடைய மகன் என்றும் இறைவனுக்கு நிகராகவும் சொல்லுகின்றார்கள். அதற்கும் குர்ஆன் சொல்லுகின்றது. 9வது அத்தியாயம் 30வது வசனம். உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் கூறுகிறார்கள், இயேசு அல்லாஹ்வின் மகன் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இது வாய்களால் அவர்கள் கூறும் கூற்றாகும். இதற்கு முன் ஏக இறைவனை மறுத்தோரின் கூற்றுக்கு ஒத்து போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பான், எவ்வாறு அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் என்றும் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதே மாதிரி 3வது அத்தியாயம் 51வது வசனம். அதிலே குர்ஆன் சொல்லுகின்றது, இயேசு தங்களுடைய சமுதாயத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வே எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எனக்கும் இறைவன் அந்த அல்லாஹுதான், உங்களுடைய இறைவனும் அல்லாஹுதான். எனவே அந்த அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் உங்களுக்கு நேரான பாதை என்றும் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதே மாதிரி நான் குர்ஆன் நீங்க சொன்னதுனால குர்ஆன் இயேசு தேவனா என்று கேட்கிறீங்க. குர்ஆனுடைய இன்ன பிற வசனங்களை வைத்துதான் அந்த வார்த்தை என்பதற்கும் உயிர் என்பதையும் நாம விளங்க முடியும். அது மட்டும் குர்ஆன்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், வெறும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய உயிர் என்று மட்டும் இயேசு சொல்லப்பட்டிருந்தால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தர் விரும்பியவாறு அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் அதனுடைய விளக்கம் வேறு வசனங்களில் இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 5வது அத்தியாயம் 17வது வசனம். அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மரியமினுடைய மகன் இயேசுதான் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள். மரியமினுடைய மகன் இயேசுதான் அல்லாஹ் என்று கூறியோர் அல்லாஹுவை அவர்கள் மறுத்து விட்டார்கள். மரியமினுடைய மகன் இயேசுவையும் அவருடைய தாயார் மரியமையும் இந்த பூமியில் உள்ள அனைவரையும்
அல்லாஹ் அழிக்க நாடினால் அவனிடமிருந்து அதை தடுக்க சிறிதளவேனும் சக்தி பெற்றவர் யார்? அதாவது நீங்கள் யாரை இறைவன் என்று சொல்லுகிறீர்களோ அந்த மரியமாக இருந்தாலும் அதே மாதிரி இயேசுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை எல்லாம் கடவுள்னு சொல்றீங்க. அந்த மரியமையும் நான் அழிப்பேன் இறைவன் சொல்றான். அந்த இயேசுவையும் நான் அழித்தால் என்னிடத்திலே கேட்பதற்கு ஏன்னு கேட்க யார் முடியும்? என்ன இப்படி செஞ்சிட்ட, இயேசுவை யான்னு கூட கேட்க இயலாது. யாரையும் நான் அழிப்பேன், என்னை கேட்பதற்கு யார் என்றும் திருக்குரான் சொல்லி காட்டுகின்றது. இதை விட இதெல்லாம் ரொம்ப முத்தாய்ப்பான வசனங்கள் நான் சொல்றது. அதே 5வது அத்தியாயம் 116 117 இந்த வசனங்களை சொல்லி காட்டுகின்றது. நாளை மறுமையில, அதாவது நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில் இறைவன் விசாரிப்பான், எல்லாரையும் விசாரிப்பான், நம் அனைவரையும் படைத்த இறைவன் விசாரிப்பான். அதுல மரியமினுடைய மகன் ஈசாவும் விசாரிக்கப்படுவார்கள். எப்படி விசாரிக்கப்படுவாங்க? இயேசுவோட விசாரணை பற்றி குர்ஆனே சொல்லுகின்றது. மரியமினுடைய மகன் இயேசுவை அல்லாஹ் கேட்பான், மரியமுடைய மகன் இயேசுவே, அல்லாஹுவை அன்றி அல்லாஹுவை விட்டுவிட்டு என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என நீர்தான் மக்களுக்கு கூறினீரா? அல்லாஹ் கேட்பானா, இயேசுவே நீதான் மக்களிடத்துல போய் என்ன வணங்குங்க, என்னுடைய தாயாரை வணங்குங்க, நாங்கள் தான் இறைவன் என்று நீங்கள் மக்களிடத்தில் சொன்னீர்களா என்று இறைவன் இயேசுவிடத்திலே கேட்பான். அப்பொழுது இயேசு சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் நீ தூயவன். அல்லாஹ்விடத்தில் இயேசு அளிக்கக்கூடிய பதிலை குர்ஆன் சொல்லுகின்றது, யா அல்லாஹ் நீ தூயவன், எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் கூற உரிமை இல்லாதவன். நான் எப்படி நான் தேவன் சொல்லுவேன்? நான் தேவன் சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் கூற உரிமை இல்லாதவன். நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிவாய். அப்படி நான் சொல்லி இருந்தால், நான் தான் தேவன் என்று இந்த சமுதாயத்தில் நான் சொல்லி இருந்தால் அதை நிச்சயமாக நீ அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். எனக்குள் உள்ளதையும் நீ அறிவாய். நான் உள்ள தளவில் அதை எண்ணி இருந்தால் கூட அதையும் அறியக்கூடியவனாக நீதான் இருக்கின்றாய். ஆனால் உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நீ என்ன நினைக்கிற, தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை எனக்கு தெரியாது. ஆனால் நான் உள்ளத்தை நினைக்கக்கூடியதெல்லாம் நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய். நீயே மறைவானவற்றையும் அறியக்கூடியவன் என்று ஈசா நபி அவர்கள் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே பதிலளிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மாதிரி இன்னும் நிறைய ஆதாரங்கள் குர்ஆனிலே இருக்கின்றது. கர்த்தர் நல்லவர். சொல்லட்டுமா? நீங்க யாரும் சொல்றீங்களா? நான் சொன்னதுக்கு மறைமுகமான ஆதாரமாய் இருக்கிறது என்று ஹுசைன் அலி சொன்னார். மறைமுகமான ஆதாரமாக இருந்தாலும் சரி, டைரக்ட் ஆதாரமாக இருந்தாலும் சரி, ஆதாரம் தான். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆதாம் ஈசா ரெண்டு பேரையும் உருவாக்குனதே ஒரு விதத்திலே சமம். அப்படிதான் குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். குர்ஆன் 3:55-59 அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதாம் ஆவார். அவரை மண்ணால் படைத்து ஆகு என்று அவரிடம் கூறினான். உடனே அவர் ஆகிவிட்டார். மண்ணால் படைத்து ஆகு என்று சொன்னார். ஈசாவை மண்ணால் படைக்கவில்லை. ஈசாவை தன்னுடைய வார்த்தையே ஈசாவாக மாறியது. அல்லாஹ்வுடைய வார்த்தையே ஈசாவாக மாறியதை ஒழிய அல்லாஹ் தனியா சிருஷ்டிக்கல, தனியா உருவாக்கல. நாட் ஃப்ரம் எனிதிங். ஆனால் ஆதாமை ஒரு மண்ணிலிருந்து உருவாக்கினதாக குர்ஆன் 3:59 சொல்லுகிறது. உருவாக்குறதெல்லாம் ரெண்டு ஈக்குவலை ஒழிய வார்த்தை ஈசாவாய் வந்தது. அல்லாஹ்வாகிய தேவனே ஈசாவாக வந்தார். வார்த்தை நான் பேசுறேன்னா என்னுடைய வார்த்தை தான் நான், என்னுடைய வார்த்தை தான் சேவியர், சேவியர் தான் வார்த்தை. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதே போல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய வார்த்தை வேறே, அல்லாஹ் வேறே என்று சொல்லிவிட்டால் குர்ஆனே நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஒன்றுதான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் ஈசா நபி என்ற மனித ரூபத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வே வந்திருக்கிறார் என்ற அர்த்தம். நாங்கள் பைபிள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தேவனே மனுஷனாய் வந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப நாங்க குர்ஆனை நாங்கள் முழுவதுமாய் நம்புகிறவர்கள் அல்ல. எங்களுடைய கருத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க குர்ஆன்ல இருந்து நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். இது இயேசு அப்படிப்பட்டவர், இயேசுவை நான் போய் விசாரிக்க போறேன் அப்படின்லாம் தேவன் சொல்றாரு, அல்லாஹ் சொல்றாரு அப்படின்லாம் சொல்றீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் நம்பலாம். நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை நம்புகிறதுக்கு தயார் இல்லை. நாங்கள் சொல்லுகிற காரியம் எல்லாம் இந்த குர்ஆனிலே
ஈசா நபியை எப்படி தெய்வமாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டுதான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை மாத்திரம் தான் சொல்லுகிறோம். அடுத்ததா இன்னொரு காரியம், இந்த ஆதாம் பற்றி சொல்லும் பொழுது ஆதாமுடைய படைப்பும் ஈசாவின் உருவாக்கமும் ஒன்று என்பது அல்ல, இரண்டும் ஒன்றாக முடியாது. இது மண்ணிலிருந்து வந்தது, அது தேவனே வந்தது, அல்லாவே வந்தது, அல்லாவுடைய வார்த்தையே வந்தது. அதனால தேவன் தான் இவர். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5:75 நீங்கள் குர்ஆன் 5:75 சொன்னீர்கள், அவர் தூதர் தான் என்று சொன்னார். நாங்களும் அப்படித்தான் சொல்லுகிறோம். தேவனின் தூதராத்தான் ஈசா வந்தார். நாங்களும் அப்படித்தான் சொல்லுகிறோம். தேவனுடைய தூதராய்த்தான் வந்தார். நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள், வித்தியாசமே இல்லை. ஆனால் தேவனே வந்தார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேவனுடைய வார்த்தையே தூதர் என்ற வடிவிலே வந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே தேவனே வந்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்கிறோம். தேவன் மனிதனானார். இன்னொன்னு, இது அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்றதெல்லாம் தப்பான காரியம் என்று குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை, மனைவி இல்லை, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நாங்கள் இயேசுவை தேவனுடைய பிள்ளை என்று ஒரு இடத்துல கூட சொல்லவில்லை. நாங்கள் பைபிள்ல நீங்க எந்த வசனத்தை எடுத்து காட்டினாலும் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் இயேசுவை தேவனுடைய பிள்ளை என்று நாங்கள் சொல்லவே இல்லை. தேவன் தான் மாம்ச வடிவிலே ஈசாவாக வந்தார் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இவர் தேவன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே சொல்லப்பட்டதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நம்புகிறவர்களாக இருந்தால் அதை பற்றியே பேசிட்டு இருக்கலாம், நாங்க பிரச்சனை இல்லை. ஆதியாகமம் 2:7 சகோதரர் வாய்ச்சாரு. அதுல ஜீவ சுவாசத்தை ஊதினார். சுவாசம் வேறு, லைஃப் வேறு, உயிர் வேறு. உயிர் வேறு, ஜீவ சுவாசம் வேறு. டாக்டர்கள் யாராவது MBBS படிச்சவங்க தான் தெரியும். breath is different from life. உயிர் வேறு, சுவாசம் வேறு. சுவாசம் என்பது காற்று. இப்ப நம்ம சுவாசிக்கிறோம்ல, இந்த காத்து தான் சுவாசம். சுவாசம் வேற, உயிர் வேற. அதனால அங்க ஆதாமுக்கு ஊதப்பட்டது உயிர் அல்ல, ஆதாமுக்கு ஊதப்பட்டது ஜீவ சுவாசம். சுவாசம் இருந்தா தான் ரத்தம் ஓடும். அந்த பைபிள் ஆதியாகமம் 2:7 நீங்கள் அப்படித்தான் சொல்லுகிறீர்கள். ரைட். அதனால இப்போ நாங்கள் சொல்லுகிற காரியம், இந்த ஈசா நபியை பற்றி இன்னும் நான் சொல்லுகிறேன். இந்த ஈசா நபி என்பவர், அவர் அல்லாவே ஈசாவாக வந்திருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். வார்த்தை உயிர், அப்படியே ஈசா வந்திருக்கிறார். இந்த ஈசா என்பவர் மனிதனாய் வந்தார். அதனால அவர் இப்பொழுது மனித ரூபத்தில் தான் நின்று கொண்டிருந்தார். மனித ரூபத்தில் நின்றவர் அவர் தெய்வம் என்று நாம் எப்படி சொல்லுகிறோம் என்றால், மனித ரூபத்திலே வந்தவர் மரித்தார், மரித்தவர் உயிர்த்தார், உயிர்த்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மரித்தவர் மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நிச்சயமா இந்த இயேசு கிறிஸ்து, இந்த ஈசா நபி, அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய ஈசா நபி, அவர் மரித்தது மண்ணோடு மண்ணாகவே போயிருந்தால் அவரை நாங்கள் தெய்வம் என்று சொல்லி இருக்க மாட்டோம். ஏதோ ஏமாத்துக்கு அதை மாதிரி வந்திருக்குன்னு நினைச்சுக்குவோம். அவர் மரித்து மண்ணோடு உலகத்திலே பிறந்த அத்தனை பேரும் மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள், எல்லாருமே. ஆனால் இவர் மாத்திரமே மரித்து சொன்னபடியே பிறந்தார், சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவ்வளவுதான். இவர் மரிக்கவே இல்லை என்று இஸ்லாமியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் மரிக்கவே இல்லை என்று. ஆனால் இவர் மரிப்பார் என்று சொல்லி குழந்தையா இருக்கும்போதே ஈசா நபி சொல்லி இருக்கிறார். வாசிங்க, குர்ஆன் 119 இல்ல, குர்ஆன் 19 அதிகாரம் 33 நான் பிறந்த நாளிலும், நான் மரணிக்கும் நாளிலும், நான் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது. ஈசா நபி சொன்ன வார்த்தை இது. நான் பிறந்த நாளிலும், நான் மரணிக்கும் நாளிலும், நான் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது. ஆக ஈசா நபி உயிருடன் எழுப்பப்பட போகிறார். அதுல எழுதியிருக்கிறத சொல்றேன் நான், குர்ஆன்ல எழுதியிருக்கிறது. ஆனாலே நிச்சயமாய் அவர் பிறந்தார், மரித்தார், உயிரோடு எழுப்பினார் என்று நாங்கள் சரித்திர ஆதாரத்தை ஏராளமாய் எங்களால் சொல்ல முடியும். இன்னொன்று குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 159 இது ரெண்டு மொழிபெயர்ப்பு இருக்கிறது தமிழ்லயே. ரெண்டு மொழிபெயர்ப்புல, ஒரு மொழிபெயர்ப்புல ரொம்ப வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கிறது. அத வேதமுடையோரில் ஒவ்வொருவரும் அவரது, அதாவது தங்களது மரணத்திற்கு முன்னாலே ஈசாவை ஏற்றுக்கொள்வார்கள்.
ஒவ்வொருவரும் வேதமுடையோர்னா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் அதுல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதமுடையோர் என்றாலே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான். இவங்கள அவர்களுடைய மரணத்துக்கு முன்னாலே அவங்களுடைய மரணத்துக்கு முன்னாலே ஈசா நபியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 3ஆம் அதிகாரம் 144ஆம் வசனம், குர்ஆன் 5ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தில் ஈசாவுக்கு முன்னாலே தூதர்கள் சென்று விட்டனர். ஒரு மொழிபெயர்ப்பில். இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு முன் தூதர்கள் காலம் சென்று விட்டனர். காலம் சென்று விட்டார்கள் என்றாலே மரித்து போய்விட்டார்கள் என்ற அர்த்தம். காலம் சென்று விட்டனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்னாலே பல தூதர்கள் சென்று விட்டனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது குர்ஆன் 5:75. அப்ப பல தூதர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் ஈசாவுக்கு முன்னாலே வந்த அத்தனை தூதர்களும் மரித்தவர்கள் தான். அதுபோல ஈசாவும் மரித்து போய்விட்டார். ஆனால் ஈசா மரிக்கவே இல்லை என்று சொல்வதற்கு குர்ஆனே ஆதாரம் இல்லை. ரைட். அடுத்த பாயிண்ட். அது முகமது நபி சொல்லுகிறத வைத்தோ அல்ல, வெளிப்படையாய் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இன்னொன்னு குர்ஆன் 5ஆம் அதிகாரம் 117ஆம் வசனத்தில் என்னை நீ கைப்பற்றியதும் ஈசா நபி சொல்றாரு அல்லாஹ் கிட்ட, என்னை நீ கைப்பற்றினீர்னு சொல்றாரு. கைப்பற்றினீங்கிறதுக்கு அராபிய லாங்குவேஜில் தவஃபா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 25 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 23 இடத்துல மரணிக்க செய்தல், சாவடிக்கிறது, சாகடித்து உயிரோடு அப்புறமா தூக்கிட்டு போறது. இப்படி அவர் அல்லாஹ்வோடு இணைந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 3:55 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 19:31 எழுதப்பட்டிருக்கிறது. 19:31 இரண்டாவது மொழிபெயர்ப்பு சொல்கிறேன். நான் என் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் சகாத் கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டான். அப்ப நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும். அப்ப உயிரோடு இல்லைன்னா செத்து விட்டாரு. செத்து போனவர் உயிர் திறந்து விட்டார். உயிர் திறந்தவர் அல்லாஹ்வோடு இருக்கிறார். திரும்ப கியாமத் நாளிலே வரப்போகிறார். கியாமத் நாள் என்பது லாஸ்ட் டே. அந்த நாளிலே வரப்போகிறார். ரைட், முடிஞ்சது. அதாவது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நிகராக இயேசுவும் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் வைத்த வாதம் ஆதாரம் தான். நான் சொல்லல, அந்த ஒரு வாசனம் மட்டும்தான் மொத்த குர்ஆனிலுமே இருக்கிறது ஈசா நபியை பற்றி. வேறு வசனங்களே இல்லை என்று சொன்னால் அதிலே பல அர்த்தங்கள் எடுக்கலாம். அதை கூட ஒரு மறைமுகமான ஆதாரம் நீங்க சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கும் அல்லாஹ்வுடைய உயிர் என்பதற்கும் நீங்கள் பொருள் கொள்ளக்கூடிய அர்த்தத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நிகராக தகுதி இல்லாத வார்த்தைகளை நான் எப்படி சொல்லுவேன் என்று மறுமையில் ஈசா நபி சொல்லுவதும், இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுதும் உங்களையும் என்னையும் படைத்த அந்த ஒரு தேவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்க என்று இயேசு சொல்லுவதுமாக தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டமே தவிர நான் மறைமுக ஆதாரம் என்று நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால், குர்ஆன்ல இருந்து அதை நாங்கள் நிரூபிப்போம் என்பதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது. இயேசு மற்ற வசங்கள் எங்களுக்கு அவசியம் இல்ல, மறுமையோட விசாரணை இருக்கட்டும், அல்லாஹ் என்ன வேணா சொல்லட்டும், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு என்னன்னா அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அல்லாஹ்வுக்கு நிகர் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான் சொன்னார்கள். அப்படி ஒரு வசனமும் காட்ட இல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை எப்படி சொல்லுவோம்? நான் ஆகுன்னு சொன்னால் ஆயிட்டாரு, என் வார்த்தை சொன்னோன்னு ஆயிட்டாரு அப்படி என்பதற்கு தான் அது அர்த்தமே தவிர என்னுடைய வார்த்தை என்பதால் நானும் அவர் சமண்டு நீங்கள் விளங்காதீங்க. அதுதான் இன்னொரு வசனத்தையும் சொல்லி காட்டினேன். தெளிவான வசனங்கள் குர்ஆனிலே ஒரு அர்த்தம் தருவது மாதிரி இரண்டு அர்த்தம் தருவதற்கு இடம் இருந்தாலும் அதில் இறை நம்பிக்கையாளர்கள் சரியான அர்த்தத்தை விளங்குவாங்க. யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் தவறான கருத்தை சித்தரிப்பார்கள் என்றும் குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப ஆதாரம் என்று நாம் ஒத்துக்கொள்ள இல்லை. அது முழுமையான குர்ஆனை நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்படி அது சொல்லப்படவில்லை என்றுதான் நம்ம சொல்றோமே தவிர அதை மறைமுக ஆதாரம் என்று ஒத்துக்கொள்ள இல்லை. திரும்ப வேறு வாதம் வைப்பாங்கன்னு பார்த்தோம், திரும்பவும் அதை தான் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொன்னால் அது அல்லாஹ் தான், அல்லாஹ் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றாரு. எது அல்லாஹ்வுடைய வார்த்தை இயேசு அல்லாஹ்னு நீங்க சொல்றீங்களோ அல்லாஹ் சொல்றான், அது அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்ல. எனக்கு நிகரா எப்படி இயேசு வர முடியும்? அவரே நான் அழிப்பேன், அவருடைய தாயாரே அழிப்பேன் யாரு கேட்பா? நான் தான் தேவனாக இருக்கிறேன், அவருக்கு நான் தான் தேவன், நாளைக்கு நான் அவரை மறுமையில விசாரிப்பேன். இயேசு சொல்லவும் செய்யறாங்க, உன் உள்ளது எனக்கு தெரியாது, ஆனா என் உள்ளது நீ உனக்கு தெரிஞ்சவன் தானே இறைவனே அப்படின்னு சொல்லி நாளைக்கு மறுமையில பதில் சொல்லுவார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். மேற்கொண்டு ஏதாவது ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக அது பதில் சொல்லுவோம். ஆனால் மீண்டும் அந்த வார்த்தை உயிர் தான் சொல்றீங்க, வேறு ஆதாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். இப்போ சொல்றோம், இந்த வார்த்தை உயிர் என்பதற்கு உண்டான விளக்கம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றுதான் அர்த்தமே தவிர அது அல்லாஹ் என்ற அர்த்தத்தில் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. சரிங்களா? குர்ஆன் நாங்க ஏத்துக்கல, நியாயம் தான், நீங்க ஏத்துக்கல.
இருந்தாலும் நீங்க ஒரு ஆதாரத்தை வைக்கும் போது அதுக்கு எங்ககிட்ட கவுண்டர் இருக்கக்கூடாது. அப்போ நீங்க ஏத்துக்கலனாலும் நீங்க வைத்த வாதம் சரியான வாதமா இருக்க முடியும். நீங்க ஒரு வாதத்தை வைக்கிறீங்க, அதற்கான விளக்கமும் அதே நூல்ல இருக்குது, அதையும் சேர்த்து அனைத்த மாதிரி நீங்க வச்சாதான் ஆதாரம். பாதியிலிருந்து எடுத்து வைக்கணும்னாக்கா எந்த ஒரு சித்தாந்தத்தையும் குறை சொல்லலாம், எந்த ஒரு சித்தாந்தத்தையும் நல்லதுன்னு நம்ம நிரூபிக்க செய்யலாம். அப்போ முழுமையாக செய்ய வேண்டும், முழுமையாக அதுல இருந்து நீங்க ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். நீங்க எடுத்து வச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க மறுப்பா வச்சீங்கன்னாக்கா இல்ல நீங்க விளக்குன விளக்கம் இன்னென்ன வசனத்துல தவறா இருக்குது அப்படின்னு நீங்க மறுபடியும் எடுத்து வச்சீங்கன்னா அது ஒரு சரியான முறையில இருக்கும். நாங்க அதுக்கு அப்படி சொல்லலைங்க, நீங்க கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றீங்க, அது ஆகுங்கிற கட்டளையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது, இந்த பாருங்க மத்த வசனங்கள்லாம்னாக்கா அதெல்லாம் இல்ல, நாங்க எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் மட்டும்தான் நாங்க எடுத்து வைப்போங்கிறது அது ஒரு சரியான ஒரு இது இல்ல. அதே மாதிரி சொன்னாரு, ஜீவ ஆத்மா ஊதுனது அது உயிர் கிடையாது. ஒரு மண்ணுல ஒரு பொம்மையை செஞ்சுச்சு நம்ம ஊதுனோம்னாக்கா தூசி தட்டுறதுன்னு சொல்லுவோம். ஊதினார் அந்த வசனத்தை அவர் சரியா படிச்சார்னாக்கா மறுபடியும் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல அவன் ஜீவ ஆத்மாவா ஆனான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பொம்மை, மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை. அவருடைய நாசியில தேவன் ஊதிய பிறகு ஜீவ சுவாசத்தை, உயிருங்கிறது யாருமே உருவாக்க முடியாது, உயிருங்கிறது இறைவன் மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்போ மண் பொம்மையாக இருந்த அதை அவர் ஊதின பிறகு அவன் ஜீவ ஆத்மாவான அடுத்த வசனம் அடுத்த வாக்கியம் வரும்போது அப்ப அவன் ஆக்டிவேஷன் ஆயிருக்கான். பொம்மையா இருந்தவன் ஆக்டிவேஷன் ஆனான். அப்ப ஊதுனதுனால இவருடைய ஆத்மா தான், இவருடைய உயிர் தான் அவருடைய ஆதாமுக்கு உள்ள போனதுனால நம்ம ஆதாமை கடவுளை ஆக்க முடியுமா? அப்படி கடவுளை ஆக்கணும்னா தேவன் சொல்லி இருக்கணும். அப்ப எப்படி இதை நீங்க பிரிந்து கொள்றீங்களோ அந்த மாதிரி இயேசுடைய அந்த மரியமுடைய வயிற்றுல அவருடைய கருவுல இறைவன் அந்த கட்டளையை ஊதிய பிறகு அவர் கடவுள் ஆக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் நிச்சயமா கடவுளாக முடியாது. அவரை விட இன்னும் சொல்ல போனா பைபிளிலே என்ன வருதுனாக்கா, யோபு 25வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன வருதுனாக்கா, ஸ்திரீயிடம் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி? ஆதாம் ஸ்திரீ மண்ணால படைக்கப்பட்டவர் சாதாரணமா சொன்னார், ஆனால் ஸ்திரீல படைக்கப்படவில்லை. யாரு? ஆதாம் மண்ணால தாயுடைய அந்த கர்ப்பப்பையுடைய அந்த எந்த வாசமும் இல்லாமல், தந்தையுடைய எந்த விந்துடைய வாசமும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் படைக்கப்பட்டார். அவரை பிறகு இயேசு படைக்கப்பட்டார். இயேசு எப்படி உருவாக்கப்பட்டார்? தந்தை இல்லாமல் உருவாக்கினார். ஓகே, நீங்களும் ஒத்துக்கிறீங்க, நாமளும் ஒத்துக்கிறோம். ஆனா தாயுடைய வயிற்றிலிருந்து வந்தார் இல்லையா? ஒரு மனிதன் பிறக்கும் போது அந்த மாதவிட ரத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த பிரசவத்துல அவன் அசுத்தமான முறையில் தான் மனிதன் பிறக்கின்றான். பைபிள் அதைத்தான் சொல்லுது. அப்போ இவரை விட சுத்தமாக இருக்கக்கூடிய ஆதாமை நீங்க கடவுளா ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறதா குர்ஆன் அந்த ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 59வது வசனத்தில் பேசுது. இது ஒரு விஷயம். சார் 2வது சொன்னாரு, அவர் வந்தார், மரித்தார், மரித்து போயிருந்தா நாங்க தேவன் சொல்லியிருக்க மாட்டோம், மரித்து உயிர் தெழுந்து போனார். சரி, இப்படி மரித்து உயிர் தெழுந்து போனார் தேவன், ஓகே. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி ஒரு சாவு, இழிவான சாவை ஏற்படுத்தி விட்டு சாவை தனக்கு உள்வாங்கிக் கொண்டு பிறகு உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் தேவன் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால், மரணமே காணாமல் மேலே உயர்த்தி கொள்ளப்பட்ட அந்த ஏனோக்கையும் எலியாவையும் நீங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்வீர்களா? ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார். எங்கே காணப்படாமற் போனார்? தேவன் அவனை எடுத்துக் கொண்டு பண்ணினால் ஏனோக்கு காணாமல் போனார். அப்ப நீங்க சொல்ற இயேசுவோட சூப்பர் பவரா யாராயிடுறாங்க? ஏனோக்கு ஆயிடுறாங்க. எலியாவும் எலிஷாவும் பேசிக்கொண்டே இருக்கையில இதோ அவர்களுக்கு இடையிலே ஒரு அக்னி ரதம் அவருக்கு இடையிலே பிறந்து எலிஷா அப்படியே சுழல் காட்சியிலே பரலோகத்திற்கு கொண்டு போனான். இயேசுவது மரணித்து போனாரு. இவர் மரணிக்கம் இல்லாமல் இயேசு அப்படி நேரடியா ஒருத்தர் வாரி எடுத்துக்கணக்கா இவர் மேல அவன் மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க. அப்ப ஏனோக்கு எலிஷா அப்ப நீங்க சொன்ன கருத்துக்கு முழுவதும் இருக்குது. வந்தார், மரித்தார், அப்படியே போயிருந்தா கடவுளா ஏத்துக்க மாட்டோம், மறுபடியும் உயிரை கொண்டு போய் இப்போ உயிரோடு இருக்கிறாரு மேல. அப்ப உங்களுடைய கூற்றுப்படி ஏனோக்கும் எலிஷாவும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப அவர்களையும் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வீர்களா? இது எப்போ நீங்க அந்த மாதிரி வாதத்தை வைக்கணும். நாங்க இப்படி கொடுக்கிற மாதிரி நீங்க வச்சீங்கன்னாக்கா பைபிள் இருந்து நாங்க பைபிள் ஏத்துக்கல, எங்களுக்கு அதுல நிறைய சந்தேகம் இருக்கு. நீங்க தெளிவுபடுத்தினா இன்ஷால்லா ஏத்துப்போம். அந்த மாதிரியான ஒரு பரந்த சிந்தனையில இருக்கிறோம். நீங்க கவுண்டர் வைக்கும்போது இப்படிதான் வைக்கணும். நான் ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இல்ல இல்ல பைபிள்ல ஜீவாத்மா ஊதுனா சொன்னார், அதனால இப்படிதான் மற்ற வசனத்தை வைக்கும்போது அதெல்லாம் இதுக்கு பதிலா இருக்குது, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னாக்கா அது ஒரு பரந்து விரிந்த நோக்கத்துல தெளிவான முறையில ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கண்ணோட்டம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இயேசு இறைவன் என்பதற்கு நீங்கள் வைத்த 2 சான்று, ஒன்று தந்தை இல்லாமல் பிறந்தார் என்பது அதுவும் அடிபட்டு போய்விட்டது. மரணித்து உயிர் தெழுந்து பரலோகத்திலே போய் உயிருடன் இருக்கிறார் என்ற ஒரு வாதம் வைத்தீர்கள். அந்த வாதத்தின் பிரகாரம் பார்க்க போனால் இதோ இவரும் ஏனோக்கும் எலிசாவும் கூட உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப அது மாதிரியான ஒரு அடிப்படையில் அவங்களையும் கடவுளா ஏத்துக்குவீங்களா? அவங்களும் இறைவனுடைய பிள்ளை ஏத்துக்குவீங்களா? இல்ல, ஏத்துக்க முடியாது. இதை விட இதுக்கான ஒரு மேற்கொண்டு காரணங்களை நீங்க வைத்தீர்கள் என்று சொன்னால் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். அப்ப இயேசு தேவன் இல்லை என்பதை நாம குர்ஆனிலிருந்தும் நிரூபித்து இருக்கிறோம்,
இயேசு தேவன் இல்லை என்று நீங்கள் வைத்த வாதத்தின் அடிப்படையில் பைபிளிலும் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அதாவது நீங்க வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த ரூஹினால் உயிரினால் ஊதப்பட்டதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த உயிர்னால் ஊதப்பட்டது குர்ஆன்ல இருந்து இருக்குது, அதனால அதை எடுத்து நாங்க சொல்லி எங்களுடைய நம்பிக்கைக்கு சார்ந்தது இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு நியாயமான கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் குர்ஆனில் உள்ள அனைத்து வசனங்களும் உயிர்ங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ரூஹுங்கிற அந்த வார்த்தை, அந்த உயிரினால் ஊதப்பட்டங்கிற அந்த வார்த்தை இயேசுநாதருக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது வேற நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதாங்கிறத நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்திருக்கணும். இல்ல அலசி ஆராய்ந்து பட்டு ஓரக்கண்ணில் சொன்னால் உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒன்று தவறும் ஒன்று சரியும் இருக்கிறது. இதே வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. 15வது அத்தியாயம் 29வது வசனத்துல அவரை நான் சீர்படுத்தி உயிரை அவருக்குள் நான் ஊதும் போது அவருக்கு பணிந்து விழுங்கள் என்று நாம் கூறினோம். யாரு? ஆதமை சீர்படுத்தி, அந்த சீர்படுத்தி அவருடைய உடம்புல நான் வந்து என் உயிரை ஊதுனேன், அப்ப நீங்க பணிந்து விழுங்கள் என்று நாம் வந்து சொன்னதாக குர்ஆன்ல அந்த வசனத்துல சொல்லுது. அதே மாதிரி 38வது அத்தியாயம் 72வது வசனத்தை பாருங்க. களிமண்ணால் மனிதனை படைக்க போகிறேன், அவரை சீர்படுத்தி எனது உயிரை அவரிடம் நான் ஊதும் போது அவருக்கு பணிந்து விழுங்கள் என்று நமது இறைவன் வானவரிடம் கூறிய போது, அது இறைவன் என்ன சொல்றான்னா, களிமண்ல ஆதமை நான் படைத்து எனது உயிரை வந்து அவருடைய உடம்புல நான் ஊத போறேன், அப்போ நீங்க பணிந்து விழுங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க அர்த்தம் நீங்க சொல்றீங்கல்ல, உயிரோட இருந்த உயிரை வந்து ஆதம மேரிக்கு ஊதினார்கள் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி ஆதமுடைய உடம்புக்கு சரீரத்துக்கு தான் ஊதப்பட்டிருக்குல்ல, அப்ப ஆதமும் வந்து கடவுளுங்கிற சாணத்தை கொடுங்க, அப்போ எனக்கு தேவையான ஒரு பாட புஸ்தகத்துல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளால் நிலைவரப்படும். ஆகவே தேவனுடைய அந்த வசனம் எல்லா காரியத்திலும் 3 சாட்சிகளை தேவன் வைக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இது நடைமுறைகளிலும் இருக்கிறது. பொதுவாக நான் படித்த அநேக இடங்களிலே வானத்தையும் பூமியும் குறித்து குர்ஆனிலே நான் சில காரியங்களை படித்தேன். ஆனால் சமுத்திரத்தை சிருஷ்டித்ததை குறித்து அங்கு பார்ப்பது அரிதாக காணப்பட்டது. வானம், பூமி, சமுத்திரம். வானம் என்கிறது காற்று மண்டலத்தையும், பூமி என்கிறது அக்னி மண்டலத்தின் திரவ நிலையையும், சமுத்திரம் என்கிறது திரவ நிலையையும் குறிக்கிறது. இப்படிப்பட்ட 3 நிலையையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அதே போல மனுஷனை உருவாக்கும் போதும் ஆவி, ஆத்துமா, சரீரம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 நிலைகளிலே தான் 3 சாட்சிகளே தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இதுல எந்த மனுஷனுடைய சரீரத்தையும் நாம பார்க்க முடியும், அவனுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் பார்க்க முடியாது. அதனால ஒரு மனிதனுக்கு ஆவி இல்ல ஆத்துமா இல்லன்னு சொல்லிட முடியாது. ஏன்? இந்த 3ம் செய்கிற காரியங்கள் வேற. ஆவியானது பேச்சோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஆத்துமா என்கிறது எண்ணங்களோடு தாட் சிஸ்டத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, சரீரம் என்கிறது டீட்ஸ் கிரியைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3ம் சேர்ந்தால்தான் மனுஷீகம் என்கிற ஒரு முடிவுக்குள்ளா வருகிறது. இந்த 3ம் பிரிந்து மனுஷீகத்தில் செயல்பட முடியாது. அதே போல தெய்வீகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த மனுஷனை வைத்து பார்க்கிற ஒரே ஒரு நிலையில நாம தெய்வீகத்தை பார்க்க முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவைகளே. ஆக பரலோகத்திலே ஒரே தேவன் தன்னை 3ஆக வெளிப்படுத்துகிறார். எப்படி மனுஷனை 3ஆக வெளிப்படுத்த செய்கிறாரோ, எப்படி உலகங்களை 3 நிலைகளில் உருவாக்குகிறாரோ, எல்லாவற்றையும் அதே போல அந்த வசனத்துக்குட்பட்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரே தெய்வத்துக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். தெய்வன் ஒருவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரை குமாரனாக இருப்பதனால் அவர் அவரிடமிருந்து பிறந்த பிள்ளை என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. எப்படி மனிதனுடைய ஆத்துமா தனியாய் செயல்படுகிறதோ அதே போல தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டபடினாலே அவர் குமாரன். தேவனிடம் முறையா பிறந்தவர் என்று சொல்வதல்ல.
இது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியத்தை, பரலோகத்துல போனவர்களை குறித்து நீங்கள் சொன்னீர்கள். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. நீங்கள் சொன்ன அதே எலியாவை நீங்கள் பார்க்கும் போது அங்க பரலோகம் என்று சொல்லுவது பரலோகத்தை அல்ல, வானத்துக்கு மேலாக எழுப்ப இருக்கிற ரகசியம் அங்கு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று தமிழ்ல இருக்கிறது. ஆங்கிலத்தில் in the beginning God created the heavens and the earth இருக்கிறது. ஆக அங்கே ஆங்கிலத்திலிருந்து தமிழை மொழிபெயர்க்கும் போது வானத்தை அந்த பரலோகம் என்று தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்கள் அங்க பரலோகத்துக்கு செல்லவும் இல்லை, ஆனால் ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு அவளை வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசிலே அங்கே கடந்து சென்றான் என்ற ஒரு ரகசியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கு 3 விதமான பரதீசுகளையும் வேதம் வெளிப்படுத்தி கொடுக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அந்த பரதீசிலே தான் இளைப்பாற முடியுமே தவிர பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலே பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை குறித்து அவர் இன்று மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 62:1 சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீபட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன். பாவ மன்னிப்பு என்பது ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டது. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு சிலுவையிலே தனது ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை ஏற்படுத்தி மரித்து உயிரோடு எழும்பி வலது பாரிசத்தில் அமர்ந்தார். அதன் அமராமல் இருப்பேன் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் இயேசுவை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயின் வித்து அங்கு உருவாக்கப்பட்டு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சபீமமா இல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது நட்சத்திரம் உதித்ததை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இப்படியாக அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பை குறித்து, இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அநேக காரியங்களை வேதத்தில் பார்க்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் சொன்னீர்கள் அவர்கள் எப்படி ஸ்திரீயினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் எப்படி சுத்தமாக இருக்க முடியும்? ஸ்திரீயின் வயிற்றிலே தேவனுடைய வார்த்தை போகும்போது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. எப்படி? யோவான் 17:17 எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிற வசனமே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வசனம் சத்தியமாகும் போது, அந்த சத்தியமாகிய வசனம் போகும்போது அந்த மகனுடைய கற்பம் என்ன பண்ணப்படுகிறது? பரிசுத்தமாக்கப்படுது. இன்னொரு ரகசியம், இயேசு பால் கூட குடிக்கல. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இம்மானுவேலன் 14ஆம் அதிகாரத்திலே இம்மானுவேலன் எப்படி பிறப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை வெறுத்து தீமையை அறிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். ஏனென்றால் மரியம் ஒரு ஆண் துணையும் இல்லாமல் இயேசுவை பெற்றெடுத்ததினாலே அந்த பால் கொடுக்கிற உறுப்புகள் அவருக்கு வளரவில்லை. அதனாலே மரியாள் பால் கொடுக்கவும் முடியவில்லை. மரியாளுடைய பால் இயேசுக்கு போயிருந்தால் இயேசு பாவமாக மாறி இருப்பார். மரியாளுடைய கற்பத்திலே பாவம் இருந்திருந்தால் இயேசு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்திருக்கப்பட முடியாது. பழைய ஏற்பாட்டிலே ஏன் எதற்காக இந்த பலி நியமங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன? பாவ மன்னிப்புக்காக வேண்டி. பாவம் ரத்தம் சிதறல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரோ அதோட பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. அதற்கு பின்பாக பலிகளும் கிடையாது. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய செமன் ஒரு ஸ்திரீயுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போய்விட்டால் அது குழந்தையாய் மாறுகிறது. என்னுடைய செமன் போகிறது என்றால் நானே போகிறேன்.
என்னுடைய வார்த்தை போகிறது என்றால் நானே போகிறேன். என்னுடைய வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் ஈசா நபி என்று மறுபடியும் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்று சொல்லி படைப்பை பற்றி அவர் சொன்னார். ஆதியாகமம் 2:7 மாத்திரம் வச்சுக்கிட்டு படைப்பு சொல்ல முடியாது. ஆதியாகமம் 1:26 வாசிங்க, 26 வாசிங்கன்னா, தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தேவன் மனுஷனை படைப்போம், ஆணும் பெண்ணுமாய் படைப்போம் என்று தேவன் சொல்லுகிறார். படைப்பு வேற, உருவாக்குறது வேற. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது உருவாக்குனது, படைப்பு சிருஷ்டிப்பு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 சிருஷ்டிப்பு என்பது ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குவது, ஒன்றுமில்லாமையிலிருந்து. ஆனால் மேக்கிங் என்பது மண்ணிலிருந்து உருவாக்குறது. மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கி, அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் அவர் படைத்திருந்தாரே உள்ளான மனுஷன், இன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி ஆவி ஆத்மா, அந்த உள்ளான மனுஷனை தான் இதிலே வைத்து ஜீவ சுவாசத்தை ஊதினார், இவன் ஜீவாத்மாவாய் மானான். அதனால படைப்பின் ரகசியம் தெரியாத வரைக்கும் அந்த காரியங்கள் புரியாது. ஸ்திரீயிடம் பிறந்தவர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி யோபு சொன்னார் என்று சொல்லுகிறீர்கள். யோபு என்ன சொன்னாலும் உண்மையானது அல்ல. யோபு என்ன சொன்னாலும் உண்மையானது அல்ல. ஸ்திரீயில் பிறந்தவன் எல்லாம் பாவி என்று சொன்னால், ஆணின் வித்தோடு பிறந்தால் தான் அவன் பாவி. ஆணின் வித்தோடு பிறக்காதவன் எல்லாம் பாவி அல்ல. நிச்சயமா இயேசு கிறிஸ்து ஆணின் வித்தோடு பிறக்கவில்லை. இன்னொன்று, என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் இல்லையே என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நல்லவர் தான். இயேசு கிறிஸ்து கெட்டவர் என்று, அவர் பாவம் செய்தார் என்று இதுவரைக்கும் குர்ஆனிலே ஒரு வார்த்தை கூட இல்லை. இயேசு பாவம் செய்தார் என்று சொல்லி. இன்னொரு காரியம், ஏனோக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கும் எலியாவும் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தானே பரலோகத்திற்கு போனார். தானே பரலோகத்துக்கு போனார். அவர் தேவன் என்று சொல்லுகிறோம். உங்களையும் என்னையும் கூட எடுத்துக்கொள்வார் தேவன். ஆனால் நம்ம தேவன் அல்ல, நம்ம ஆண்டவர் அல்ல, கடவுள் இல்ல. ஆனால் இவரே போயிருக்கிறார். ஏனோக்கு எலியாவும் இவரே, அவங்களே போல அவங்களை தேவன் எடுத்துக்கொண்டார். ஆமா. இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து பாவமே செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது, குர்ஆனும் சொல்லுகிறது. ரைட். இன்னொரு காரியம், உங்களுக்கு குர்ஆன்ல வேதங்கள், தௌரத் என்ற ஒரு வேதம் இருக்கிறது மூசா மூலமாய், சபூர் என்ற ஒரு வேதம் இருக்கிறது தாவீது மூலமாய், இஞ்சில் என்று சொல்லி ஈசா மூலமாய் ஒரு வேதம் இருக்கிறது, குர்ஆன் என்று சொல்லி முகமது மூலமாய் வேதம் இருக்கிறது. ரைட். இந்த மூசா மூலமாயும் சபூர் மூலமாயும் சொல்லப்பட்ட வேதங்களில் எல்லாமே வழிமுறைகள், பாவத்துக்கு அடுத்த காரியங்கள், பண்டிகைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் மேசியாவாகிய மசூக்காகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையே நிழலாட்டமாய் கொண்டு செய்யப்பட்ட காரியங்கள் அதெல்லாம். அதனாலதான் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காய் பாவமாக்கப்பட்டார். அவர் பாவியாய் சிலுவையிலே தொங்கவில்லை. அதனால நமக்காய் பாவமாக்கப்பட்டு மரித்து போனார். ஆனால் உங்களுடைய குர்ஆனிலே ஒரு இடத்துல கூட வழிமுறைகளை பற்றியோ, மூசா நபி எழுதின தௌராத்திலே சொல்லப்பட்ட பண்டிகைகளை பற்றியோ, 8 விதமான பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன தௌராத்தில. இன்னைக்கு போய் யூதர்கள்ட்ட போய் கேட்டா அவன் வச்சிருக்கான். அந்த பண்டிகைகளை பற்றியோ அதிலே இல்லை. ஏன் இல்லை? வழிமுறைகளை பற்றி அதிலே இல்லை. ஏன் இல்லை? இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு, மேசியாவுக்கு, ஈசா நபிக்கு நிழலாட்டமாய் வந்ததனாலே ஈசா நபியும் மறைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடவே அந்த காரியங்களையும் மறைத்திருக்கிறார் முகமது நபி. அதுதான் குர்ஆனிலே வந்திருக்கிறது. இயேசு தேவனா, குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதுதான் இந்த விவாத அழைப்பிற்கான துவக்கமே. அப்ப இயேசு தேவன் என்று என்ன ஆதாரம் என்று நம்ம கேட்டோம். இயேசு தேவன் சொல்றீங்களே, ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு தொலைபேசி மூலமா கூட கேட்டோம். அப்ப நமக்கு வந்த பதில் என்னன்னு சொன்னால், அநேக வசனங்கள் இருக்கு. அது என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய முழுவதும் அந்த கருத்து சொல்லுவது மாதிரியாக தான் இருந்தது. அப்படிதான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். எல்லாரும் வாங்க, இந்த மாதிரி நிறைய நமக்கு ஒரு விஷயம் கேதர் பண்ண இருக்குன்னு சொல்லி நம்ம மக்களை அழைச்சிட்டு வந்தோம். இப்பதான் ஒருத்தர் கூட என்ன சொல்றாரு, அப்படியே பார்த்துட்டு இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆதாரம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். என்னன்னு சொன்னா, இயேசு தேவன் என்று குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது என்று சொல்ல வந்து, குர்ஆன் தெள்ள தெளிவாக இயேசு தேவன் இல்லை, இயேசு தேவன் இல்லை என்பதற்கு நாளை மறுமை நாளுடைய நிகழ்வு, இந்த உலகத்துல இயேசு தேவன் இல்லை என்பதற்கான அவ்வளவு ஆதார வசனங்களையும் நாம மறுப்பு கொடுத்திருக்கிறோம்.
ஆனால் இயேசு தேவன் என்று சொல்வதற்கு மீண்டும் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் போன அமர்ல சொன்னது பிறகு. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரசங்கம் மாதிரி வேதத்தினுடைய பிரசங்கங்களை எல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு 27-28 நிமிடம் நீங்கள் சொன்னீங்க. 10 நிமிஷத்துக்கு மேல கிட்ட நெருக்கமா சொன்னீங்க. அடுத்து கூடுதலாகும் என்ன சொன்னாங்க? மீண்டும் நான் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய வார்த்தை இயேசுதான், அல்லாஹ்தான் என்று சொல்லி முடித்திருக்கிறார்கள். குர்ஆன் தேவன் தான் இயேசு என்று சொல்வதற்குண்டான ஆதாரங்கள் நாம் தெளிவாக நாம எதிர்பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தை நாம சொல்லிட்டோம். வேறு இடங்களில் குர்ஆனில் இயேசுவை பற்றியும் மரியமை பற்றி சொன்ன வசனங்களையும் ஆதாரமாக சொல்லி இருக்கிறோம். அதற்கு உண்டான ஆதாரங்கள் நாம் எதிர்பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, குர்ஆனில் சொல்லப்பட்ட தௌராத்தை பற்றி சொன்னார்கள், இஞ்சிலை பற்றி சொன்னார்கள். நாங்கள் நம்பிக்கை கொள்றோம், இஞ்சில் இயேசுவுக்கு அருளப்பட்ட வேதம் தான். அதே மாதிரி தௌராத் என்பது மூசா நபிக்கு அருளப்பட்ட வேதம் தான், அதுல நாம மாற்று கருத்து இல்ல. ஆனால் குர்ஆன் சொல்லுகின்றது இயேசுவுக்கு அருளப்பட்ட இஞ்சிலுடைய வேதம், மூசா நபிக்கு அருளப்பட்ட தௌராத்துடைய வேதம், இந்த வேதங்கள் எல்லாம் பின்னாடி மனித கரங்களை கொண்டு அது பாதுகாப்பு இல்லாமல் மனித கரம் பூந்து விளையாடி இருக்கிறது. எந்த வேதத்தை இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் பைபிள் என்று சொல்றார்களோ இயேசுவுக்கு அருளப்பட்டதாக, உண்மையிலேயே இயேசுவுக்கு அருளப்பட்ட இஞ்சில் என்ற வேதம் மனித கரம் படிந்திருக்கிறது என்று குர்ஆன் குற்றம் சாட்டுகின்றது. ஆனால் குர்ஆன் இறுதியாக வந்த முகமது நபிக்கு சார் சொன்னாங்க, கரெக்ட் தான், முகமது நபிக்கு அருளப்பட்ட வேதம்னு சொன்னார்கள். அந்த வேதத்திற்கு ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்கின்றது. இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர் வ இன்ன லஹு லஹாஃபிலூன், குர்ஆனே சொல்லுகின்றது இதை நாம் எப்படி இறக்கினமோ அது மாதிரி நாம் பாதுகாப்போம் என்று குர்ஆனுக்கு உத்தரவாதம் இருக்கின்றது இறுதி தூதர் என்பதனால். முன்னாடி உள்ள வேதங்கள் எல்லாம் இயேசுவுக்கு அருளப்பட்ட இஞ்சிலுடைய வேதம் மனித கரங்களால் அதில் நிறைய விளையாடப்பட்டிருக்கின்றது, கலப்படம் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டையும் அந்த வேதத்தின் மீது குர்ஆன் சொல்லுகின்றது. அதனாலதான் அதையெல்லாம் மேற்கோள் காட்டி அதனுடைய வழிமுறை நாம சொல்வதில்லை, அதை நம்ம சும்மா சொல்லல, அதுக்குண்டான ஆதாரங்களை நாம சமர்ப்பிக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, உலகத்திலே இயேசுவை கண்ணியப்படுத்தக்கூடிய இரண்டு சமுதாயத்தில் நீங்களும் ஒண்ணு, நாங்களும் ஒண்ணு. ரெண்டு பேருமே இயேசுவை கண்ணியப்படுத்துறோம். அந்த கண்ணியப்படுத்துறதுக்கான லிமிட் என்னங்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கலந்துரையாடல். சரிங்களா? சரி, சார் சொன்னாரு, முதல்ல நம்ம வாதம் வச்சோம், இது மாதிரி மண்ணால படைக்கப்பட்டு அந்த மாதிரியான முறையில உருவாக்கப்பட்ட ஆதாமை கடவுள் ஏன் சொல்றதுனாக்கா அது ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதே மாதிரி இயேசு ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தாரு. அப்போ யோபுங்கிறது ஒரு தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வந்துதான் வேதமா எழுதப்பட்டிருக்கு. அது நல்ல கருத்துக்கள் அதுவும் கடவுளுடைய வார்த்தை இல்ல. ஸ்திரீயிடம் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி? அது வார்த்தை இல்லைன்னா அப்ப எல்லாருமே ஸ்திரீயிடம் பிறந்தவன் சுத்தம்னு சொல்லிக்கலாம். அப்ப அந்த வசனத்தை நீங்க மறுக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது எலியா மூணாவது வானத்துல தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு. அவங்க ரெண்டாவது வானத்துல தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு. நீங்க ஆரம்பத்துல வச்ச வாதம் என்ன? மூணாவது வானத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டான்னு இருக்குது. ஏனோக்கு இல்ல, சஞ்சரித்து கொண்டிருக்கிறது, காணப்படாம போனான்னு இருக்குது. அப்போ மேல போனாரா ரெண்டாவது போனா? நீங்க வைத்த வாதத்துக்கு நம்ம பைபிள்ல இருந்து பதில் வச்சோம். அப்ப இவரை ஏன் கடவுளா ஏத்துக்கிறது இல்ல அப்படின்னு அவங்க டாபிக் மாறி வேற போய் அவர் சுத்தமா தான் பிறந்தாரு, அவர் தாய்ப்பால் குடிக்கவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. இயேசு தாய்ப்பால் குடிச்சிருக்காருன்னு பைபிள் இருக்கு. நீ பால் உண்ட முளைகள் பாக்கியவதிகள் என்று லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 27 ஒரு பெண்மணி இயேசு பார்த்து சொல்றாங்க. அப்ப இயேசு கவுண்டர் கொடுத்திருக்கணும், நான் எப்படிமா பால் கொடுக்க முடியும், நான் இறைவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத இருந்திருக்கணும். 7ஆம் நாளிலே விருத்தசேனம் செய்யப்பட்டிருக்குது. விருத்தசேனம் எது? அந்த அசுத்தமான தோலை நீக்கிறது பேர் தான் விருத்தசேனம், சுத்தப்படுத்த பேர் தான் விருத்தசேனம். அப்ப அது இயேசுக்கு விருத்தசேனமும் செய்யப்பட்டிருக்குது. அதுதான் குர்ஆன்ல ஆரம்பத்தில் சகோதர வசனத்தை ஓதி காமிச்சார். அவர் உணவு உண்ணக்கூடியவராக இருக்கிறார். இது போதாதா உங்களுக்கு? உணவு உண்ணக்கூடியவராக இருந்தா என்ன அர்த்தம்னாக்கா மலஜலம் கழிப்பாங்கன்னு அர்த்தம். யோவான் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாருனாக்கா, வாயிலிருந்து வெளிப்படுவது எல்லாமே ஆசனவாய் வழியாக, வாய்க்குள்ளே போறதெல்லாம் ஆசனவாய் வெளியே வரும் உங்களுக்கு தெரியாதான்னு பாடம் நடக்கிறார். அப்ப அவர் எப்படி மலஜலம் கழிக்கக்கூடியவர், உணவு உண்ணக்கூடியவர் எப்படி கடவுளா இருக்க முடியுங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு கவுண்டருக்கான ஒரு விஷயமா வைக்கிறோம். அப்ப இயேசு கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் ஆயிருச்சு. அவர் இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் உருவாக்கப்படல. இயேசு எப்போ உருவாக்கப்பட்டாருன்னு நம்மளால சொல்ல முடியும். கிபி 2000 வந்தார் அப்படிங்கிறது எல்லாருமே எளிமையா சொல்லக்கூடிய பதில். ஆனால் எபிரேயர் 7வது அதிகாரம் வசனம் 1 இருந்து 4 வரைக்கும் மெல்கிசேதேக்கை பத்தி அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, வம்ச வரலாறும் இல்லாதவன். நான் இயேசுவாவது என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமுக்கு முன்னால் இருக்கிறதால நான் பெரியவங்கிறார். ஆனா மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் முன்னே கொண்டு போய் தசம பாகத்தை கொடுத்தான்னு வருது. மெல்கிசேதேக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, இறை மகனுக்கு ஒப்பானவனா இருக்கிறான். அந்த வசனம் கூடுதலா சொல்லுது. நீங்க சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் நான் வேதாகமத்தை வாசித்தால், இயேசுவையும் நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால், ஏனோக்கையும் கடவுளாக்க வேண்டும், எலியாவையும் கடவுளாக்க வேண்டும், இயேசுவையும் கடவுளாக்க வேண்டும், மெல்கிசேதேக்கையும் கடவுளாக்க வேண்டும். ஒரு பக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இரண்டாவதாக தௌராத்துல இருக்கிறது ஏன் உங்ககிட்ட இல்ல, இஞ்சில இருக்கிறது ஏன் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு கேட்டாங்க.
அப்ப முன்னால் இருந்த வயதவசங்கள் எல்லாம் சூரிய அல்-பக்ரா 2வது அத்தியாயம் 79வது வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அவங்க கைகளால் எழுதி கொண்டு, ஏன் அது கரப்ஷன் குர்ஆன் சொல்லுதுனாக்கா, அவர்கள் தங்கள் கரங்களால் எழுதி கொண்டு, எல்லாரும் இல்ல, நல்ல பாதிரியார்களும் உண்மையான இருக்கிறது போதிக்கிறவங்க இருந்தாங்க. ஒரு சில பேர் சுயநலத்திற்காக வேண்டிய செஞ்சாங்கனாக்கா கையால் எழுதி கொண்டு இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்று சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். அந்த மக்களிடத்தில் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இறைவன் கொடுத்தான், மக்கள் அதை செய்யவில்லை. இறுதியாக வந்த இந்த வேதம் இதுக்கு உலக முடிவு நாள் வரையும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருப்பதால் இந்த பாதுகாப்பை மனிதர்களுக்கு கொடுக்காமல் இறைவன் என்ன செய்து விட்டான்னு சொன்னால் அதை நாமே பாதுகாப்போம். அந்த வசனத்தை தான் அவர் முன்னாடி ஓதி காமிச்சார். சரி, இப்போ அது பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம்னாக்கா அது நியாயமா நிரூபிக்கணும். குர்ஆன் சொன்னதுக்காக வேண்டி இவர் என்னுடைய நண்பர், இவர் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னாக்கா, இவர் சொன்னதை நம்பி அவர் சரியில்லை என்ற ஒரு முடிவை நான் எடுத்துக்கொண்டால் ஒரு பட்சமாக ஒரு சார்பாக நான் நடந்து கொண்டதாக ஆகும். அவருடன் பழகி பார்க்க வேண்டும், அவருடன் உறவு வைத்து பார்க்க வேண்டும். அவருடைய பேச்சு வழக்கெல்லாம் நல்லபடியா இருந்தனாக்கா, இல்லையே இவரை பற்றி இவர் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யாக இருக்கிறது, அப்படித்தானே முடிவு வரணும். அதானே நியாயமானதா இருக்க முடியும். அல்லது அதே போல இருந்தனாக்கா இவர் சொன்னது சரிதான், இந்த மனிதர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில வேதம் பாதுகாக்கப்படவில்லை அப்படிங்கிறது நாங்க எங்களுடைய பார்வையிலிருந்து தெரியுது. ஒருவேளை நாங்க தவறா கூட புரிஞ்சிருக்கலாம். அப்ப எங்களுடைய புரிதல் உங்களுடைய முன்னால் நாங்க கேள்விகளா வைக்கிறோம். இல்லை பாய், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, நீங்க கேளுங்க, நாங்க சொல்றோம் அப்படிங்கிற முறையில நீங்க ஆதாரத்தோட சொன்னீங்கன்னாக்கா அது அடிப்படை. வேதம் சரியா இருக்குனாக்கா அதுல இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களையும் சில விஷயங்கள் நமக்கு அறிவுக்கு பொருந்துதா அறிவுக்கு பொருந்தலையான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த வேதாகமம் கடவுளால் அருளப்பட்ட அந்த விதத்திலே கூடுதலும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கறத நிரூபிச்சாலே போதும். அது இறைவேதமாயிரும். நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம் எல்லாருமே. அது எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குர்ஆன் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யாயிருது. அது கலப்படம் இருக்கலங்க, குர்ஆன் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யாயிருது இல்லையா? அப்ப குர்ஆனை நம்ம தூக்கி போட்டுட்டு பைபிளை நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த நீங்க இறைவேதம் அது கரப்ஷன் ஆகல அப்படிங்கறது நிரூபித்து விட்டீர்கள் சொன்னால் நாங்க அதை ஏத்துக்கிட்டு போயிடும். இது ஒண்ணு, சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில வேதாகமத்தை பத்தி வேதாகமம் எப்படி அறிமுகப்படுத்துது அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த அடிப்படையில் பைபிள் இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதற்கு என்னென்ன அளவுகோலை எல்லாம் வைக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் 4வது அதிகாரம், உபாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனத்திலும், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலும், வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 18, 19 என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இதுல ஒண்ணு கூட்டாதப்பா, குறைக்காம நீ கவனமாறு, இதுல கூட்டினாலும் குறைத்தாலும் தேவனுடைய பங்கை வெளியே எடுத்து போடுவார், புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போடுவார். இந்த அளவிற்கு ரொம்ப ஆழமாக அழுத்தமாக இதுல ஒன்று கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 17 இயேசு என்ன சொல்றாருனாக்கா, இந்த எழுத்துல இருக்கிற ஒரு கொம்பு ஒளிந்து போறதோட இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சு போறது ரொம்ப முக்கியம், பரவாயில்ல அப்படிங்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தையில அதுதான் நேர்வழி காட்டக்கூடியது, அதுதான் சத்தியம். அது முதல்ல பாதுகாப்பா இருக்கணும். அடிப்படை தளம் பேஸ் பாதுகாப்பா இருக்கணும். அது இருந்தாதான் அந்த பவுண்டேஷன் கரெக்டா இருந்தாதான் மற்ற வெளிச்சம் எல்லாம் நமக்கு வரும். அந்த அடிப்படையில நாம் பார்த்த வரைக்கும் அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவு அதிகமாகவே செய்யப்பட்டிருக்கிறாங்க நாங்கள் கருதுகின்றோம். அப்போ அதற்கான விளக்கத்தை நீங்கள் முதல்ல கொடுக்க வேண்டும். அப்போ முதல்ல நம்ம என்ன வைக்கிறோம்னாக்கா, 2ஆம் நாளாகமம் 32வது அதிகாரம் வசனம் 32 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எசேக்கியாவுடைய மற்ற வர்த்தமானங்களும் நடவடிக்கைகளும் ஏசாயாவுடைய புஸ்தகத்திலும் யூதாக்கள் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. ஒரு சம்பவம், எசேக்கியாவுடைய ஒரு வரலாற்று சம்பவம். இதுல மட்டும் இல்ல, எதுல நான் படிக்கிறேன், நாளாகமம்ல படிக்கிறேன். நாளாகமம் படிக்கும் போது ஒரு ஆகமம் இன்னொரு ஆகமத்தை குறிப்பிட்டு தொட்டு பேசுகிறது. அப்படி பேசும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏசாயா புஸ்தகத்திலும் இருக்குது, ராஜாக்கள் புஸ்தகத்திலும் இருக்கு. ஏசாயா புஸ்தகம் பைபிள்ல இருக்காங்க, ராஜாக்கள் புஸ்தகம் இருக்குது. அப்போ கண்டிஷன் என்னன்னாக்கா, ஒரு வேதாகமம் இன்னொன்னு சொல்லும் போது சொல்லி பேசுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ 1ஆம் நாளாகமம் வசனம் அதிகாரம் 29 வசனம் 29-30 நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கவில்லையா? சாமுவேல் புத்தகம் பைபிள்ல இருக்கா சார்? 1:2 இருக்கு, சாமுவேல் புத்தகம் இருக்குது, சரிங்களா? சாமுவேல் பிரபந்தம் பைபிள்ல இருக்குது. அதே மாதிரி ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடைய பிரபந்தத்திலும், யாருடைய பிரபந்தம்? காத்துடைய பிரபந்தத்திலும், தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய நாத்தானின் பிரபந்தத்திலும் இருக்கிறது. நாத்தானுடைய புத்தகம், காத்துடைய பிரபந்தம் பைபிள்ல இப்ப இருக்குதா? உங்க கையில இருக்கிற பைபிள்ல எத்தனை தவிர புரட்டினாலும் தேட முடியாது. இது ஒரு பக்கம், 2வது இருக்கட்டும். அதே மாதிரி யோசுவா 10வது அதிகாரம் 13வது வசனத்துல சூரியன் தரித்தது சந்திரன் நின்றது, ஒரு சம்பவம், ஒரு அற்புதமான சம்பவத்தை குறிப்பிட்டு இது யாசேருடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது அப்படின்னு வருது. இப்போ நாத்துடைய பிரபந்தம், காத்துடைய பிரபந்தம், யாசேருடைய புஸ்தகம், இது எங்க?
இது ஒண்ணு கேட்கிறோம். இரண்டாவது, என்னாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல இதே போல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இது கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வேதம் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். ஒரு வேதம் தேவனால் கொடுக்கப்பட்டால் மனித கரத்தினால் அழிக்க முடியாது. மனித கரம் அழித்து விட்டது என்று நீங்கள் சொல்வது வாதத்துக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் அல்லாஹ்வை தெய்வமாய் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னொரு காரியம், தௌரத்து புத்தகத்தில் அது அந்த புத்தகம் இன்றைக்கு தேதியிலும் யூதர்களுடைய சனகரி மன்றத்தார் அதை இன்னும் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் போய் பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார்கள். அதை ஏன் முகமது நபி அதில் உள்ள காரியங்களை ஏன் குர்ஆனில் சொல்லவில்லை? அதை ஏன் அல்லாஹ் முகமது நபி கிட்ட ஏன் சொல்லவில்லை? இதுதான் கேள்வி, எங்களுடைய கேள்வி. ஏனென்றால் முதலிலே கொடுக்கப்பட்ட புத்தகம் அதுதான். அந்த புத்தகத்தில் தான் பேசிக் ஃபவுண்டேஷனே இருக்கு. அதுலதான் பாவம், பாவ நிவர்த்தி, அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே அதுல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மறைக்கக்கூடிய காரணம் என்ன? அப்படி என்றால் இது திட்டமிட்டே மறைக்கப்பட்ட காரியமாய் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு உங்களுடைய பதில் தேவை. இரண்டாவது காரியம், இயேசு உணவு சாப்பிட்டாரு, மலை ஜலம் கழித்தாரு சொல்றீங்க. உண்மையில் உண்மை நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். நாங்க ஒத்துக்கொள்ளன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாய்த்தான் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாய்த்தான் வாழ்ந்தார், தெய்வமாய் வாழவில்லை. தெய்வம் மனிதனாய் வந்தார், அவர் மனிதனாய் வாழ்ந்தார், அவ்வளவுதான். அந்த தெய்வம் தான், தெய்வத்துடைய வார்த்தை தான் மனிதனாய் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் மனிதனாய் வந்திருக்கிறது. மறுபடியும் சொல்றோம். ஏன் அதை திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம்னா, எங்க வேதத்திலையும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் மனிதனாய் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எங்க வேதத்திலையும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்க வேதத்திலையும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிரதர் சொன்னபடி 2-3 சாட்சிகள் இருக்கிறதுனால நிச்சயமாய் கடவுளுடைய வார்த்தை தான் மனிதனாய் வந்திருக்கிறார். அதனால மனுஷனாய் வந்தவர் நம்மளை போலதான் சாப்பிடுவாரு, நம்மளை போலதான் மலை ஜலம்லாம் கழிப்பாரு. அதை ஒண்ணும் பெருசா வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இவர் தெய்வமா இல்லையான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இரண்டாவது காரியம், நம்ம ஏனோக்கு எலியா உங்கெல்லாம் கடவுளா வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு மறுபடியும் சொல்றீங்க. நான் அதை விளக்கமாய் சொன்னேன். அவர்கள் 2 பேரும் கடவுளா இருந்தால் அவர்களை தேவன் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. தேவன் எடுத்துக்கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவன் எடுத்துக்கொள்ளவில்லை, இவரே மேல போனார். அப்படி என்றால் இவர் தேவன், அப்படி என்றால் இவர் கடவுள். அவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். இன்னொன்று, மெல்கிசதேக்கை பற்றி சொன்னீர்கள். மெல்கிசதேக்கு இயேசு என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. எபிரேயர் 7 இயேசுவுக்கு ஒப்புமையா இருக்கிறது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஓமானமாய் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஒழிய மெல்கிசதேக்கு தான் இயேசு என்று எழுதப்படவில்லை. தயவு செய்து நீங்கள் மறுபடியும் படித்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளாகமத்தில் காத்து நாத்தான் எழுதின புஸ்தகம், யோசுவாவிலே யாசேர் எழுதின புத்தகம், கர்த்தருடைய யுத்த புத்தகம், இப்படிப்பட்ட புத்தகம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா? கேள்வி இது. எங்களிடத்திலே கிடைத்த புத்தகங்கள் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களிடத்திலே கிடைத்த புத்தகங்கள் 39 புத்தகங்கள். அதைத்தான் நாங்கள் பழைய ஏற்பாடு என்று வைத்திருக்கிறோம். 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடு என்று வைத்திருக்கிறோம். இது அல்லாமல் எத்தனையோ புத்தகங்கள் அழிந்து போய்விட்டன, காணாமல் போய்விட்டன. அந்த மாதிரி புத்தகத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய காரியங்களை அந்த புத்தகத்தை நாளாகமத்தை எழுதுகிறவர்கள் அவர்கள் அதை கோடிட்டு காட்டுகிறார்கள், அவ்வளவுதான். அந்த புத்தகம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. அது எப்பொழுதாவது கிடைத்தால், இப்பொழுது கெனான் சீரிஸ் கிடைக்கப்பட்டிருக்கிறது, செங்கடலிலே கடலிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன காத்து புத்தகம், நாத்தான் புத்தகம் எல்லாம் கிடைத்து விட்டால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் வைத்திருக்கிற காரியங்கள் இந்த பைபிள்ங்கிறது ஒரு புஸ்தகம் அல்ல. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு புஸ்தகம் அல்ல இது. நீங்க வச்சிருக்கிற குர்ஆன் ஒரு புத்தகம், நாங்க வச்சிருக்கிற இந்த பைபிள் ஒரு புத்தகம் அல்ல, 66 புத்தகங்கள். 66 கிட்டத்தட்ட 40 எழுத்தாளர்கள் பலதரப்பட்ட வருஷத்திலே பலதரப்பட்ட அட் எ டைம் எழுதல. முகமது நபியுடைய அவருடைய காலகட்டத்திலே சொல்லப்பட்டது எழுதப்பட்டு வைக்கப்பட்டு பிற்பாடு அது பிரிண்ட் பண்ணப்பட்டது அல்ல. இது அதுபோல அல்ல. இது பலதரப்பட்ட காலகட்டத்திலே பலதரப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள். அது நிறைய எழுதியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி காத்து யாசேர் இப்படி எல்லாம் நிறைய புத்தகம் இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்தது இவ்வளவுதான். கிடைத்ததையே வைத்து நாங்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். கிடைத்ததை வைத்தே
இன்னும் கிடைக்காததும் இப்பொழுது அந்த கடல் சுருளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கிடைத்தால் இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். இன்னொன்னு சொன்னீங்க, உபாகமத்துல, நீதிமொழிகள்ல, வெளிப்படுத்தல் விசேஷத்துல இதுல எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். வெளிப்படுத்தல் விஷயத்துல சொன்னதை மாத்திரம் வாசிங்க சீக்கிரம். இந்த புத்தகத்துல, இந்த புத்தகம் என்றால் don't mean that this 66 books. இந்த புத்தகம் வந்தால் வெளிப்படுத்தல் விசேஷம் மாத்திரமே. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டது மாத்திரம் மாற்றக்கூடாது. அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் மாறக்கூடாது. அதே போல உபாகமம் என்றால் அந்த உபாகமத்திலே சொல்லப்பட்டது மாத்திரம் மாற்றக்கூடாது. அதான் அதனுடைய அர்த்தங்களே. நீங்க சொல்ற மாதிரி இதுல உள்ள 66 மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இது 66 பலதரப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அதனால இது அந்தந்த காலகட்டத்துக்குரிய காரியங்கள். அதனால அதில் உள்ள எழுத்துக்களையும் எழுத்தின் உறுப்பாயிலும் மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அதனுடைய அர்த்தம் பேசிக் தாட் புரியணும் நமக்கு. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் உங்களுடைய குரான்லயும் இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயே நிறைய மிஸ்டேக் இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயே. அப்ப டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் எல்லா இடத்துலயும் இருக்கலாம், இருக்கும். ஆனால் எழுத்து மாறுகிறதை பற்றி அல்ல, கருத்து மாறக்கூடாது. கருத்து மாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்தை ஒழிய எழுத்து மாறக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. இப்போ ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவன் ஜோஷுவான்னு சொல்றான், ஒரு இடத்துல இயேசுவ, ஒரு இடத்துல இயேசுன்னு சொல்றான், ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் சொல்றான். அதனால பேர் மாறி போச்சு. இதனால இது உண்மை இல்லை பொய்ன்னு சொல்ல முடியாது நம்மால. ரைட். அதனால நாம் எப்பொழுதுமே இந்த புஸ்தகங்களை எல்லாம் நம்ம கணக்கு பார்த்து கண்டுபிடிக்கும் பொழுது நிச்சயமாய் அது ஒரு புத்தகம் அல்ல, இது எங்களது 66 புத்தகங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கருத்தை மாத்திரம் மாற்றக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இதனுடைய எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிஞ்சு போகாது அப்படின்னு சொன்னா அது நியாயப்பிரமாணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் சட்டங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சட்டத்திட்டம், அம்பேத்கர் எழுதின சட்டத்திட்டம் இருக்குன்னு சொன்னா இந்த சட்டத்திட்டத்தில் ஒரு வேர்டு கூட மாற்றக்கூடாது சட்டத்திட்டத்தில். அதே போல நியாயப்பிரமாண சட்டத்திலையும் ஒரு வேர்டு கூட மாற்றக்கூடாது. களவு செய்யாதேன்னு இருக்கணும், மாற்றக்கூடாது. கொஞ்சம் களவு செய்யாத அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. அந்த அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொன்னது நியாயப்பிரமாண சட்டத்தை தான் சொன்னாரே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி 66 புத்தகத்தையும் சொன்னார்னு எடுத்துக்கூடாது. நியாயப்பிரமாண சட்டத்தை பற்றி தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால இப்போ இன்னொரு காரியம் நீங்கள் சொன்னீர்கள், இந்த வேத புத்தகம் உண்மைதானா, உண்மையான புத்தகம் தானா அப்படிங்கறத பத்தி சொன்னால் நாங்கள் வேத புத்தகத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த வேத புத்தகம் உண்மையான புத்தகமா இல்லையா என்பதற்கு காரியங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். இது 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள். 40 பேரும் கருத்துக்களை மாறி மாறி சொல்லி இருந்தால் இந்த 66 புத்தகம் பொய் புத்தகம். 40 எழுத்தாளர்களும் ஒரே பேசிக் கருத்து தான். They are all directing Jesus Christ only. பழைய ஏற்பாட்டிலேயும் இயேசு கிறிஸ்து மேசியாவை தான் நோக்கி பார்க்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். அதனால எல்லாமே இயேசுவை தான் நோக்கி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவருடைய கருத்துக்களிலே வித்தியாசம் இல்லை. அதனால இது நிச்சயமாய் தேவனால் அருளப்பட்டது. நீங்கள் சொல்ற மாதிரி தேவனால் என்ன சொல்றது, இறக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்வதல்ல. தேவனால் சொல்லப்பட்டு எங்களுக்கு சொல்லப்பட்டு நாங்கள் எழுதினது, எங்களை போன்ற தேவ மனுஷர்கள் எழுதினது, அவ்வளவுதான். அதனால டிக்டேட் பண்ணி எழுதப்பட்டது என்று நாங்கள் சொல்லவில்லை. டிக்டேஷன்லாம் பண்ணல. இது அவர் சொன்னார், அதை நாங்கள் எங்களுடைய எழுத்தாளர்கள் காலத்துக்கும் நேரத்திற்கும் ஏற்றபடி, இவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி இவர்களும் தங்களுடைய கருத்துக்களை, இவர்களும் கேள்விப்பட்ட காரியங்களை எல்லாம் சேர்த்து எழுதியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி அப்படியே டிக்டேட் பண்ணி எழுதப்பட்டது அல்ல இது. ஆமா, முடிஞ்சது. சொல்றீங்களா? இயேசுவை குறித்து, மெல்கிசேதேக்கை குறித்து நீங்க சொன்னீங்க. இயேசு வேதத்திலே அநேக நபர்களோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார். முதல் ஆதாமோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார், ஈசாக்கோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார், மெல்கிசேதேக்கோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார், மோசேயோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார், யோசுவாவோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியோடு ஒப்புமைப்படுத்துகிறார், பிரதான ஆசாரியனான ஆரோனோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார். அவர்களோடு ஒப்புமைப்படுத்துவதனால அவர் மனிதராக முடியுமா? முடியாத காரியம். இன்னொன்று நீங்கள் சொன்னீர்கள், நீர் பாலுண்ட முலைகளும் நீர் உன்னை சுமந்த கற்பமும் பாக்கியம் உள்ளது என்று. அது சொல்லப்பட்ட கால நேரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இயேசுடைய பிறப்பு மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது.
இயேசு இயேசு பிறந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே இயேசுவை கொலை செய்யறதற்கு ஏரோது தேடும் போது இவர்கள் எகிப்துக்கு ஓடி போகிறார்கள். எகிப்துல எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாசரேத்துக்கு வருகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் யாருக்குமே தெரியாது, மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொல்றேன், உலக சம்பவத்தின்படி உலக காரியத்தின்படி அந்த பெண்மணி சொன்னாலே தவிர உண்மையே அவர்களுக்கு தெரியாது. ஒரு காரியம் வந்து சொல்றேன், அந்த பால் குடிக்கிற விஷயத்தை மாத்திரம் நீங்க பெரிதா எடுக்க வேண்டாம், அதை நாங்கள் பிற்பாடு உங்களுக்கு சொல்கிறோம்.